வணக்கங்க. இந்த வீடியோவில் உங்களுடைய 3 வயசுலேருந்து 10 வயசு வரை உள்ள குழந்தைகளுக்கு நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான 15 அறிவியல் பூர்வமான ஆனால் ரொம்ப எளிமையான வழிமுறைகளை நீங்கள் கற்றுக்குவீங்க. என்னடா முழிக்கிற, இப்போ தானடா சொல்லி தந்தேன், அதுக்குள்ளே மறந்துட்டியா? நேற்று ஒழுங்காக படிச்சுக்கிட்டு தானடா போனேன், ஏன் பரீட்சையில் எழுதாமல் வந்தேன்? ஓ, மண்டையில் மூளை இருக்கா அல்லது களிமண் இருக்காடா அப்படி சொல்லி கேட்குற பெற்றோராக இருந்தீங்கன்னு சொன்னால் ஒன்றை நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. உங்கள் குழந்தையுடைய மண்டையில் மூளை இருக்குது, ஆனால் அது டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குதுங்க. அந்த மெமரி பவரை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுடைய திட்டோ அடியோ அல்லது ஓவராக டியூஷனுக்கு அனுப்புகிறதோ அகாடமியில் கொண்டு சேர்க்குறதோ எதுவுமே தேவையில்லைங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற இந்த 15 வழிமுறைகளை நீங்கள் மெதுவாக உங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தினாலே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக உங்களது குழந்தையின் மூலம் கண்டிப்பாக நினைவாற்றலை மேம்படுத்தாங்க. முதல்ல உங்கள் குழந்தைக்கு தூக்கம் ரொம்ப முக்கியங்க. உங்கள் குழந்தையுடைய மெமரியை சார்ஜ் பண்ணுறதே தூக்கம் தாங்க. எப்படி ஒரு செடி சூரிய ஒளியை வாங்கி செழிப்பாக வளருதோ அதுபோல் உங்கள் குழந்தையுடைய மூளையில் மெமரி வலுப்பெறுறது தூக்க நேரத்தில்ங்க. அதனால என் குழந்தை 11 மணி வரை டிவி பார்க்குறான், மொபைல் பார்க்குறான்னு சொன்னால் காலையில் அந்த குழந்தையுடைய மெமரி 0வில் தாங்க இருக்கும். 3லேருந்து 10 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கண்டிப்பாக 10 மணி நேரம் தூக்கம் அவசியங்க. ரெண்டாவது, படிக்க உட்கார்றதுக்கு முன்னால் உங்கள் குழந்தைக்கு ஒரு உடல் அசைவு கொடுக்கணுங்க. குழந்தையுடைய உடம்பு எப்போதுமே கொஞ்சம் துருதுருப்பாக இருக்குங்க, ஆக்டிவாக இருக்கும். அதனால் அந்த குழந்தையை எடுப்பிலே உட்கார வச்சு பாடத்தை சொல்லி கொடுக்க தொடங்குனீங்கன்னா அந்த குழந்தையால் ஒரு இடத்துல உட்கார முடியாது, கவனத்தை குவிக்க முடியாது. உங்கள் குழந்தையை படிக்க உட்கார வைக்கிறதுக்கு முன்னால் ஒரு 10 நிமிடமாவது ஒரு ஸ்கிப்பிங் அல்லது 4 காலில் நடக்கிற அந்த அனிமல் வாக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது அல்லது கையை தூக்கிட்டு சும்மா ஜம்ப் பண்ணுறது அல்லது வீட்டை சுற்றி ஒரு 3 ஓட்டம் ஓடிட்டு வாடா அப்படி சொல்கிறது. இப்படி உடற்பயிற்சிக்கு பிறகு அந்த குழந்தையை பிடிச்சு உட்கார வச்சு படிக்க வச்சிங்கன்னு சொன்னால் 10 நிமிடமாவது கவனம் சிதறாமல் அந்த குழந்தையால் படிக்க முடியுங்க. கவனம் சிதறாமல் படிக்கிறது தான் அந்த குழந்தையோட நினைவில் தங்கும். 3வது, உங்கள் குழந்தைக்கு காலை நேரத்தில் கற்றுக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா மூளையில் பதியுங்க. காலையில் ஒரு குழந்தையுடைய அந்த படிக்கிற ஆற்றல் முழுவதுமாக திறந்துருக்குங்க. காலையில் விசாலமாக திறந்துருக்கிற இந்த கதவு நேரம் போக போக மெதுவாக அடைய ஆரம்பிக்குங்க. ஏன்னா அந்த நாளில் அந்த குழந்தைய நீங்கள் ஒருவேளை திட்டி இருக்கலாம், அந்த குழந்தைக்கு பள்ளிக்கூடத்தில் ஏதாவது கசப்பான அனுபவம் கிடச்சிருக்கலாம், அல்லது டிவி பார்த்து பொழுதுபோக்கி அந்த மனது கொஞ்சம் அலைபாயலாம். ஆக இந்த அனுபவங்கள்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை சுருக்கிக்கிட்டே வராங்க. பொதுவாகவே நம்ம குழந்தைகளை சாயங்காலம் பள்ளிக்கூடம் முடிஞ்ச பிறகு தான் படிக்க வைக்கிறோம். ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த நாள் முழுவதும் கிடைச்ச ஏமாற்றங்கள் அல்லது அந்த களைப்பு அதில் உட்காரும்போது ஒரு பாதி கதவு அல்லது கால் பாகந்தாங்க திறந்துருக்கும். ஆக அந்த நேரத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு சின்ன வயதுல இருந்தே காலையில் எழும்பி படிக்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்குறது ரொம்ப முக்கியங்க. குழந்தை படிக்கணும், நினைவாற்றலில் மேம்படணும்னு ஆசைப்பட்ட மட்டும் போதாதுங்க, சில தியாகங்களை செய்து ஆகணும். ஒர்க்கிங் டேயில் காலை ஷெட்யூல் ரொம்ப சிரமம் தான் அப்படி சொல்லி உணர்ந்தீங்கன்னா லீவு நாட்கள்லையாவது அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறத காலையில் ஒரு 10-11 மணிக்கு முன்னாலே முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் குழந்தை நிறையவற்று நினைவில் வைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குங்க. அடுத்ததாக, குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க தொடங்குறதுக்கு முன்னால் ரீகால் பண்ண வைங்கங்க. வழக்கமாக நம்ம ஹோம்ஒர்க் தொடங்குற பாணியை பாருங்கள், ஒரு தள்ளு முள்ளில் தான் தொடங்குவோம். அது மட்டும் இல்லை, உட்கார்ந்த உடனே டைரி ஆடுறா, இன்னும் என்னடா ஹோம்ஒர்க்கு எடு அப்படி சொல்லி புதுசாக தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தையுடைய மூளைக்கு எந்த வித பயிற்சி நம்ம கொடுக்கறதில்ல. இதுக்கு முன்னால் கற்றுக் கொடுத்தது ஞாபகத்தில் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறதே இல்லை. ஆக ரீகால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஆக அந்த குழந்தை படிக்க உட்கார்ந்த உடனேயே கண்ணா நேற்று நான் உனக்கு என்னெல்லாம் சொல்லி தந்தேன் ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள் பார்க்கலாம், எந்த வித கண்டிப்பும் இல்லாமல் நீங்கள் அதை கேட்கும்போது அந்த குழந்தை திறந்த மனதோடு அதை நினைவுபடுத்த பார்க்குது. அடிக்கடி இப்படி நினைவுபடுத்தும் போது அந்த குழந்தையுடைய மூளை பயிற்சி ஆகுங்க. ஆக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உடல் அசைவு எப்படி குழந்தைக்கு உற்சாகம் கொடுக்குது அதுபோல் ரீகால் அப்படிங்கிற எக்ஸசைஸ் உங்கள் குழந்தையுடைய மூளையை வலுப்படுத்துறது, நினைவாற்றலை வலுப்படுத்துறது. அடுத்ததாக, உங்கள் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க உட்காரும்போது பெரிய பெரிய போர்ஷனாக கொடுக்காதுங்க, பெரிய பெரிய எக்ஸசைஸுகளை கொடுக்காதுங்க. உங்கள் குழந்தைகிட்ட ஒரு நாள் ஒரு 20 ஆங்கில வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டு படி என்ன 1/2 மணி நேரத்தில் எனக்கு இதை எழுதி காமிக்கணும்னு சொல்லுங்கள். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு அந்த குழந்தைய எழுத வச்சா அந்த குழந்தையுடைய மூளையில் இப்படி தான் காமிக்கும். ஒன்றும் ஞாபகத்தில் வராதுங்க. அந்த குழந்தைக்கு இவ்வளவு படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு மலைப்பிலேயே அந்த படிப்பு மண்டையில் ஏறாதுங்க. அதை சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து கொடுக்கணுங்க. இதை தான் சங்க் மெத்தட்னு சொல்கிறாங்க. ஆக உங்கள் குழந்தையுடைய கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியுங்க. 20 வார்த்தைக்கு பதிலாக 5 வார்த்தையாக அந்த குழந்தைக்கு கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக படிக்கலாம். அல்லது உங்கள் குழந்தைக்கு 2 வார்த்தையாக கொடுங்க, 2 வார்த்தையை படிச்சுட்டு எழுதி காட்டுறா அப்படி சொல்லும்போது அந்த குழந்தைக்கு ஈஸியாக இருக்கும். 2 வார்த்தையாக 10 தடவை எழுதி படிக்கிறதுக்கு அந்த குழந்தை ஆர்வமாக இருக்குங்க.
நம்ம வயிறு தான் திருமண வீடுகளில் ஹோட்டலுக்கு போனால் ஃபுல் மீல் கட்டணும் அப்படி சொல்லி ஆர்வமாக இருக்குமே தவிர மூளை எப்போதுமே ஃபுல் மீலுக்கு ஆர்வம் காட்டுறதில்ல. அது கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட விரும்பும். ஆகவே உங்கள் குழந்தைக்கு ஃபுல் மீல் போல் நிறைய பாடத்தை நிறைய ஒர்க்குகளை கொண்டு ப்ரெசென்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டு கொடுக்கணுங்க. அதுதான் நினைவில் தங்கும். அடுத்ததாக உங்கள் குழந்தை எந்த அளவுக்கு படிக்கும்போது தனது புலன்களை பயன்படுத்துதோ அந்த அளவுக்கு நினைவாற்றல் மேம்படுங்க. சில குழந்தைகள் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கண்ணு மட்டும்தான் வேலை செய்யும், ஒரே ஒரு புலன உறுப்பு. அந்த படித்ததை அந்த குழந்தை உங்கள்கிட்ட சொல்லுது, திருப்பி சொல்லுது அப்படி சொன்னால் அது கொஞ்சம் கூட மேம்படும். ஒரு பாதி அந்த குழந்தையுடைய மனதில் தங்கும். அப்படி சொன்னதை அந்த குழந்தை எழுதியும் பார்க்குது, உங்கள்ட்ட எழுதி காமிக்குதுன்னு சொன்னால் ஏறக்குறைய 80-90% அந்த குழந்தையுடைய மனதில் நிற்கும். திரும்ப நீங்கள் அதை ரீகால் பண்ண வைக்கும்போது கண்டிப்பாக அது முழுமையான ஒரு பதிவாக அந்த குழந்தையுடைய மனதில் தங்குங்க. அடுத்ததாக உங்கள் குழந்தைக்கு ஒரு தகவலை கதை வழியாக அறிமுகப்படுத்துறது ரொம்ப முக்கியங்க. கதையை ஒரு காந்தம்னியே சொல்லலாம். இப்போ உங்கள் குழந்தைக்கு ஆப்பிளினுடைய நன்மைகள் அல்லது ஆப்பிளில் இருக்க சத்து என்ன அப்படிங்கிறத வெறுமனே ஒரு தகவலாக படிக்க சொல்லாமல் அந்த குழந்தைக்கு அதை நரேட் பண்ணலாங்க. ஒரு பையன் ரொம்ப சோர்வாக இருந்தான்டா, அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா ஒரு சூப்பர் ஹீரோவை கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு. அந்த சூப்பர் ஹீரோ தான் ஆப்பிள். அந்த சூப்பர் ஹீரோவை அந்த பையன் சாப்பிட்ட உடனே அந்த ஆப்பிள் அப்படிங்கிற சூப்பர் ஹீரோவில் இருந்த விட்டமின் சி அந்த குழந்தையுடைய உடம்பு பூரா போய் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்தது. அந்த ஆப்பிளில் இருந்த விட்டமின் ஏ அந்த குழந்தைக்கு நல்ல கண் பார்வையை கொடுத்தது. அப்புறம் அந்த குழந்தைக்கு ஃபைபர் கிடச்சிது, அயன் கிடச்சிது அப்படி சொல்லி நீங்கள் விளக்கும்போது உங்கள் குழந்தைக்கு அது எளிதாக மனதில் பதியுங்க. ஆக கடினமான தகவல்களை உங்கள் குழந்தைக்கு எப்படி எளிமைப்படுத்தி வேடிக்கையாக கதை வழியாக சொல்லி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிக்கணுங்க. அடுத்ததாக உங்கள் குழந்தை கற்றுக்கிட்டதை ரிப்பீட் பண்ண வைக்கிறதுங்க. ரிப்பீட் பண்ணுறதுனா நேற்று படித்ததை இன்றைக்கி ரிப்பீட் பண்ணிக்கிட்டு விட்டுட்டா அது 2 நாள் கழிச்சு மறந்து போகுங்க. ஆக குழந்தைகளுடைய மெமரி டெவலப்மெண்ட்டில் ஒரு ப்ரூவ்டு மெத்தட் இருக்குது, ஸ்பேஸ்டு ரெப்படிஷன் அப்படிங்கிறதுங்க. நேற்று படித்ததை இன்றைக்கி ரிப்பீட் பண்ண சொல்கிறீங்க, அந்த குழந்தை ரிப்பீட் பண்ணிவிடும், ஏன்னா நேற்று தான் படிச்சிருக்குது. அப்புறம் ஒரு 3 நாள் கழித்து கேட்குறீங்கங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்புறம் 1 வாரம் கழித்து கேட்குறீங்கங்க. ஆக ஒரே கேள்வியை இப்படி இடைவெளி விட்டு கேட்கும்போது இது முக்கியமான ஒரு தகவல் போல் அடிக்கடி இந்த பையன் இதை ஞாபகப்படுத்துகிறான், ஆக இதை நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த மூளை புரிஞ்சுக்கோங்க. ஆக ஸ்பேஸ்டு ரெப்படிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்களை உங்கள் குழந்தைக்கு இப்படி நாள் இடைவெளி விட்டு கேட்டு அதை நினைவுபடுத்துறதுக்கு உதவி செய்யுங்க. அடுத்தது குழந்தை பெற்றோருக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு மெத்தட் இருக்குதுங்க. இதுவும் அந்த மெமரி டெவலப்மெண்ட்டில் ஒரு ப்ரூவ்டு மெத்தடுங்க. அதாவது உங்கள் குழந்தைக்கு இன்றைக்கி நீங்கள் கற்றுக் கொடுக்குறத அடுத்த நாள் அந்த குழந்தை திரும்ப உங்களுக்கு கற்று தரணுங்க. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் போல் அமைதியாக இருந்து கேள்வி கேட்டு அந்த குழந்தைய பேச வைக்கிறீங்க. ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது மொட்டையாக மனப்பாடம் பண்ணதுக்கு பதிலாக தாவரம் சூரிய ஒளியில் உள்ள சக்தியை சாப்பிட்டு அது தனக்குள்ள உணவை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஆற்றல் தான் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்படி கற்றுக் கொடுக்கும்போது அந்த குழந்தை அதை அப்படியே உங்களுக்கு விளக்கி சொல்லுங்க. ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்னடா, எனக்கு தெரியலடா, மறந்து போச்சுடா, எனக்கு சொல்லித்தடா அப்படின்னா அந்த குழந்தை ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்குதுங்க. குழந்தைக்கு அது மறந்தே போகாது. அடுத்ததை உங்கள் குழந்தை கற்றுக் கொடுக்கும்போது அதில் உணர்வை கலந்து கொடுக்கணுங்க. உணர்வை கலந்து கொடுக்குற தகவல்கள் குழந்தையுடைய மூளையில் பசை போட்டு ஒட்டினது போல் ஒட்டி பிடிச்சிக்கோங்க. அந்த குழந்தையை அடித்து திட்டி கடினமான உணர்வுகளை விதைச்சி அப்புறம் கற்றுக் கொடுக்க தொடங்குனீங்கன்னா எதுவுமே அந்த குழந்தையுடைய மனசில் போகாதுங்க. அந்த கடினமான உணர்வுகள் எதுவுமே அந்த குழந்தையுடைய மூளையில் போய் தங்க விடாமல் தடுத்துடும். அந்த குழந்தைக்கு நல்ல அன்பு காட்டி முத்தம் கொடுத்து பாராட்டி ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் கற்றுக் கொடுக்க தொடங்குனீங்கன்னா அந்த குழந்தை திறந்த மனதோடு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கும். அது மூளையில் கண்டிப்பாக ஒரு 80% போய் பதியும். அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு அப்படியே உட்கார வச்சு கற்றுக் கொடுக்க தொடங்குனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த குழந்தைக்கு டைம் வேஸ்டானே தவிர எதுவுமே அந்த குழந்தையுடைய மூளையில் போய் தங்காதுங்க. அடுத்தது உங்கள் குழந்தையுடைய நினைவாற்றல் மேம்படணும்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு ஸ்க்ரீன் டயட் கொடுத்தே ஆகணுங்க. நம்ம உடம்பு இழைக்கணும்னு சொன்னால் சாப்பாட்டில் டயட் இருக்கிறாங்க. உங்கள் குழந்தையுடைய மூளை வளரணும்னு சொன்னால், நினைவாற்றல் வளரணும்னு சொன்னால் ஸ்க்ரீன் டயட் கொடுக்கணுங்க. ஸ்க்ரீன் அதிகமாக மூளை தேவையில்லாத பல தகவல்களால் நிரப்பப்படும், பல தேவையில்லாத உணர்வுகளால் தூண்டப்படும். ஆக கற்றுக் கொடுக்கறது எதுவுமே அந்த குழந்தையுடைய மனதில் தங்காதுங்க. நம்ம வீட்டுக்கு வெளியே நெல்லோ அரிசியோ காய வச்சா மட்டும் போதாதுங்க, காக்கா குருவி அதை கொத்தி கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கணும். அதுபோல் உங்கள் குழந்தைக்கு நிறைய கற்றுக் கொடுத்தா மட்டும் போதாது, உங்கள் குழந்தைகள் ஏற்கனவே கற்று வச்சிருக்கிற நல்ல தகவல்களை அவங்க திருடிட்டு போகாமலும் பார்க்கணும். ஆக உங்கள் குழந்தைகளுக்கு சின்ன வயதிலிருந்தே ஸ்க்ரீன் டைம் உனக்கு இவ்வளவு தான்,
இதுக்கு மேலே நீ டிவிலையோ மொபைலையோ இருக்க முடியாது அப்படிங்கிறத ஒரு வழக்கமாகவே மாற்றிடுங்க. அடுத்தது உங்கள் குழந்தைகளுக்கு மூளையை தூண்டுற பலப்படுத்துகிற நிறைய புதிர் விளையாட்டுகளை அறிமுகப்படுத்துங்க. ஏன்னா படிக்க உட்கார வைக்கும்போது அந்த குழந்தைக்கு அது ஒரு கசப்பான அனுபவமாக இருக்குது. மூளை ஷட் டவுன் ஆகிடுது. வார்த்தை விளையாட்டுகளாக இருக்கலாம், கணித விளையாட்டுகளாக இருக்கலாம், அல்லது புதிர்களாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விளையாட்டு வழியாக அந்த குழந்தை தன்னுடைய மூளையை பயன்படுத்திக்கிட்டே இருந்ததுன்னு சொன்னால் குழந்தைக்கு தெரியாமலே அந்த குழந்தையுடைய மூளை டெவலப் ஆகிட்டே இருக்காங்க. அடுத்தது உங்கள் குழந்தையுடைய மூளையை உற்சாகமாக வைக்கிற உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுக்கணுங்க. நம்ம உடல் பசியாக இருந்தால் சோர்வாயிடுது. அதுபோல தான் குழந்தையுடைய மூளை பசியாக இருந்ததுன்னு சொன்னால் கற்றுக்கிற எதுவுமே நினைவில் தங்காதுங்க. ஆக அந்த குழந்தையுடைய மூளையை சுறுசுறுப்பாக வைக்கிற நல்ல உணவுகளை நீங்கள் கொடுக்கணுங்க. குறிப்பாக மீன்கள், பழ வகைகள், முழு தானியங்கள், முட்டை, இதெல்லாம் கண்டிப்பாக அந்த குழந்தையுடைய மூளைக்கு அவசியங்க. இதை விட்டுக்கிட்டு உங்கள் குழந்தைக்கு அதிகமான குளிர்பானங்கள், பேக்கரி ஐட்டங்கள் அதை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் குழந்தையுடைய மூளை பசியாக தான் இருக்கும், சோர்வாக தான் இருக்கும், கற்றுக்கிற எதுவுமே நினைவில் வச்சுக்காது. அடுத்தது உங்கள் குழந்தையுடைய முயற்சி அதிகமாக பாராட்டணுங்க. உங்கள் குழந்தையுடைய மூளையில் நினைவாற்றல் அதிகப்படுத்துறதுக்கான ஒரு எளிமையான டிப்பு இதுதாங்க. உங்கள் குழந்தையினுடைய மூளைக்கு கற்றுக்கிற ஆர்வத்தை நீங்கள் கொடுக்கறது தான் அது. அது எப்படி கொடுக்க முடியும்னா, பாராட்டு சொல்லும்போது மட்டும்தான் அந்த குழந்தை கற்றுக்கிறதுக்கு ஆசைப்படும். ஸ்மார்ட் பாய், குட் பாய் அப்படி சொல்லி பொதுவாக பாராட்டாமல் அந்த குழந்தை படிக்கிறதுல போட்ட முயற்சிகளை பாராட்டுங்க. அந்த குழந்தை என்ன சொல்லிச்சதோ அதை பாராட்டுங்க. அப்படின்னா அந்த குழந்தை நான் இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை பெற்றுக்கோங்க. அந்த ஆர்வம் தான் நினைவாற்றலினுடைய அடிப்படை. அடுத்ததாக உங்கள் குழந்தைய படிக்க உட்கார வைக்கிறதுக்கு முன்னால் அந்த குழந்தையுடைய மனதை அமைதிப்படுத்துறது ரொம்ப முக்கியங்க. அதுக்கு உதவியாக இருக்கிறது ஆழ்ந்த ஒரு மூச்சு பயிற்சியாக இருக்கலாம், ஒரு சின்ன யோகா செஷனாக இருக்கலாம், அந்த குழந்தைகள் ஏதாவது ஒரு ஜெபத்தை வாசிக்கிறதா இருக்கலாம், அல்லது ஒன்றுமே இல்லைங்க கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறதா இருக்கலாம். இதுக்கு பிறகு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தையுடைய மனம் கொஞ்சம் அமைதியான சூழலில் இருக்கும். நீங்கள் சொல்கிறத எளிமையாக அந்த குழந்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் நினைவில் வைக்கிறதுக்கும் வசதியாக இருக்காங்க. அது அன்பான பெற்றோரை, உங்கள் குழந்தையுடைய நினைவாற்றல் மேம்படுறது மாயமில்லை, மந்திரமில்லை. இந்த வீடியோவில் நான் சொல்லித்தந்த 15 வழிமுறைகளில் ஒரு 2-3 ஒவ்வொரு நாளும் உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் நடைமுறைப்படுத்தினாலே ஒரு 5லேருந்து 6 வாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்கங்க. ஒருவேளை உங்கள் குழந்தைகள் 10 வயதுக்கு மேலே உள்ளவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னாலும் இந்த வழிமுறைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆக மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி.